விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தர கோரி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கொடியம் கிராமத்தில் 50 ஆண்டுகளாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பழமையான கட்டிடம் என்பதால் மேற்கூரைகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரியிடம் கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாணவர்கள் பள்ளி வளாகம் முன்பு கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த வெளிமேடுபேட்டை போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தர வரை நாங்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்று பெற்றோர்கள் தெரிவித்தனர். இந்த பில்டிங் கட்டி 55 வருஷம் ஆகுது சார். இந்த பில்டிங்கில் ஆபத்தான சூழ்நிலை 55 பசங்க படிக்கிறாங்க சார். அவங்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறியான்னு சொல்லிட்டு நாங்கள் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட நாங்கள் மனு கொடுத்தோம் சார். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல சார். நாங்கள் இன்னைக்கு ஆல்டேஷன் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. எங்களுக்கு ஆல்டேஷன் ஒர்க்லாம் வேண்டாம், எங்களுக்கு புது பில்டிங் தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். பெற்றவங்களும் அதே தான் சார் சொல்கிறாங்க. எங்களுக்கு புது பில்டிங் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் உள்ளே அனுப்புவோம் பிள்ளைங்களை, இல்லைன்னா அந்த பிள்ளைங்களை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான முடிவில் நாங்கள் இருக்கோம் சார்.